98வது வயதில் வாட்டிக்கனில் மறைந்தார் போப் பிரான்சிஸ். உடல்நலக்குறைவால் வாட்டிக்கன் நேரப்படி காலை 7:35 மணிக்கு மறைந்தார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் உயர வாய்ப்பு. மக்கள் அசௌகரியத்தை உணரலாம் என்பதால் பாதுகாப்பாக இருக்க வானிலை மையம் அறிவுறுத்தல். 500 ரூபாயில் புது வகையான கள்ள நோட்டு புழக்கத்தில் இருப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வார்த்தையில் ஒரு எழுத்து மட்டும் மாறியிருக்கும் என தகவல். நெப்போலியனின் மகன் தனுஷ் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை எஸ்பி அலுவலகத்தில் நெப்போலியனின் சகோதரர் மனு. சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவு ரத்து. பிரபுவுக்கு சொந்தமானது என்ற கருத்தை ஏற்று உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. தங்கம் விலை முதல் முறையாக கிராமிற்கு 9,000 ரூபாயாக உயர்வு. ஒரு சவரன் தங்கம் விலை 72,000 ரூபாயை கடந்தது. தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் சவரன் 1 லட்சம் ரூபாயாக வாய்ப்பு. 18 கரட் நகைகளை வாங்கலாம் என தங்க வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் பேட்டி. 15,000 ரூபாய் சவரன் ஏறி இருக்கு. இந்த வருட இறுதியிலோ இல்ல அடுத்த வருடம் தொடக்கத்திலோ நீங்கள் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற இலக்கும் வெகு தூரத்தில் இல்லைன்னு சொல்லணும். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டு வரப்பட்டது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட்டை ரத்து செய்தால் கூட்டணியில் இருப்போம் என கூற முடியுமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? நிதியும் அதிகாரமும் உள்ள அமைச்சரிடம் கேளுங்கள் என பேரவையில் பதிலளித்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன். யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது துறை சார்ந்த பிரச்சனைகளை முதலமைச்சரிடம் பேசி தீர்வு காணுங்கள் என அறிவுறுத்திய சபாநாயகர் அப்பாவு. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கு நாளை மறுநாள் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரருக்கு ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. வரதட்சணை புகாரில் இருட்டுக்கடை அல்வா கடை உரிமையாளரின் மருமகனுக்கு காவல்துறை சமன். பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்பு. டெல்லி வந்தடைந்தார் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். மிளகாய் பொடியை கண்ணில் தூவி கத்தியால் குத்திய மனைவி. கர்நாடகாவில் முன்னாள் டிஜிபி கொலை வழக்கில் பகீர் தகவல். சேப்பாக்கத்தில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் சென்னை ஹைதராபாத் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மந்தம். தொடர் தோல்வியால் ரசிகர்களின் ஆர்வம் குறைந்தது. இந்திய கிரிக்கெட் வாரிய ஆண்டு ஒப்பந்தத்தில் மீண்டும் ஸ்ரேயாஸ் ஐயர், இஷான் கிஷன். தமிழ்நாட்டு வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் சி கிரேடில் இடம்பெற்றனர். 3வது நாளாக 1000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்த சென்செக்ஸ். இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டியும் 331 புள்ளிகள் அதிகரிப்பு. வாட்டிக்கனில் மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கை சிறிய நிகழ்வாக மட்டுமே நடத்த ஏற்பாடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, இதை பெரிய அளவிலாக நடத்தாமல் சிறிய அளவில் நடத்துவதற்கான காரணம் என்ன? ராஜா, நிச்சயமாக லாவண்யா,
புனித போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் 88வது வயதில் காலமானார். இதனை வாட்டிகனில் இருந்து வரும் தகவல்கள் உறுதி செய்திருக்கின்றன. 38 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர் உடல்நலம் தேறி கடந்த 23ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து திரும்பியிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை அவரின் உயிர் பிரிந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புனித போப் பிரான்சிஸ் தற்போது அவரின் இறுதிச் சடங்குகள் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு கிடைத்திருக்கிறது. அதில் வழக்கமாக ஒரு போப் உயிரிழந்தால் அவரின் நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியானது 9 நாட்கள் வரை நடைபெறும். ஆனால் போப் பிரான்சிஸ் அந்த விதிகளில் ஒரு மாற்றத்தை அண்மையில் செய்திருந்தார். தனது இறுதிச் சடங்குகள் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் என்று அதில் அவர் விதிகளை திருத்தியிருந்தார். வழக்கமாக ஒரு போப் இறந்தால் அவரின் உடலை அடக்கம் செய்வது என்பது 3 அடுக்குகள் கொண்ட ஒரு சவப்பெட்டியை செய்ய வேண்டும் என்பது வழக்கமான விதியாக இருந்தது. இந்த நிலையில் தற்போது போப் பிரான்சிஸ் அவரே இறுதி காலகட்டங்களில் வெறும் ஒரு சாதாரண மர சவப்பெட்டி அதில் துத்தநாகம் கோட்டிங் செய்யப்பட்டு இருந்தால் போதும் என்று அவரே கூறியிருந்தார். பொதுமக்கள் அஞ்சலிக்காக போப்பின் உடல் எவ்வளவு நேரம் வைக்கப்படும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மிக முக்கியமான தகவலாக பார்க்க வேண்டும் என்றால், ஒரு போப் பதவியில் உள்ள ஒரு நபர் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வாட்டிகனில் அடக்கம் செய்வதற்கு பதிலாக பசிலிகா சென்ட் மேரிஸ் மேயர் என்ற பகுதியில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார். இது ஒரு அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வாகும். வழக்கமாக ஒரு போப் உயிரிழந்தால் அவரின் உடல் வாட்டிகனில் தான் அடக்கம் செய்யப்படும். ஆனால் இந்த முறை சென்ட் மேயர்ஸ் மேஜர் பசிலிகா இந்த சதுக்கத்தில் தான் போப் பிரான்சிஸின் உடல் வைக்கப்பட இருக்கிறது. போப் பிரான்சிஸின் மறைவை ஒட்டி உலக நாட்டின் தலைவர்கள் அனைவரும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது அவரின் இறுதிச் சடங்குகள் தொடர்பான அறிவிப்பு இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா. மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கை பெரிய அளவில் ஏற்பாடு செய்யாமல் சிறிய அளவில் மட்டுமே ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளில் வாட்டிகனுக்கு வெளியே புதைக்கப்படும் முதல் போப் பிரான்சிஸ் உடல் இவரது என்பது குறிப்பிடத்தக்கது. அஞ்சலி செலுத்த உயரமான இடத்தில் போப்பின் சடலத்தை வைத்திருப்பது மரபு. இந்த நிலையில் பல்வேறு மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. தற்போது தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் சேர்பர்சன் திரு ஜோ அருண் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஜோ அருண். வணக்கம். வணக்கம். போப் பிரான்சிஸ் மறைந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கல் செய்தியை நீங்கள் பதிவு செய்யலாம். முக்கியமாக போப் பிரான்சிஸின் தனித்துவம் என்ன என்பதை பதிவு செய்யலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்போது காலமாயிருப்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு பெரும் இழப்பாக இருக்கிறது. தற்போதுதான் உயிர்ப்பு ஞாயிறு அன்று சக்கர நாற்காலியில் வந்து மக்களை பார்த்து சந்தித்து ஒரு இன்ப அதிர்ச்சியை தந்தார். இப்பொழுது சோக அதிர்ச்சியை தந்திருக்கிறார். அவருடைய தனித்துவம் எப்போதுமே ஏழைகளோடும் விளிம்பு நிலை மக்களோடும் தொடர்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார். வயதாகி இப்பொழுது மருத்துவமனையிலிருந்து வருகிற போது கூட நோயாளிகளோடும் முக்கியமாக தொழுநோயாளிகளோடு நான் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் தான் தன்னுடைய பெயரை போர்கோ என்கிற பெயரை மாற்றி புனித பிரான்சிஸ் என்கிற பெயரை வைத்துக் கொண்டதற்கு காரணம் எளிமையும் ஏழை மக்களுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும், ஏழை மக்களுடைய மன வலியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் பணி என்று எப்பொழுதெல்லாம் போர் நிகழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த போரில் பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்கள், சிறுவர் சிறுமிகள், எந்த ஆதரவும் மற்றால் வாழ்வாதாரம் இல்லாத மக்கள், அவர்களுக்கு தான் குரல் கொடுப்பார். எளிய மக்களின் விளிம்பு நிலை மக்களின் குரலாக வாழ்நாள் முழுவதும் ஒரு இயேசுவை குருவாக இருந்து அதற்கு பிறகு ஆயராகி பேராயராகி
அதற்கு பிறகு கர்தினால் ஆகி இன்றைக்கு திருத்தந்தை வந்து அவர் செய்த மிகப்பெரிய மாற்றம் கத்தோலிக்க திருச்சபையில். இந்த திருச்சபை மக்களுடைய குரலை, அதுவும் விளிம்பு நிலை மக்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்று இருந்த மிகச்சிறந்த ஒரு தலைவரை இழந்து இந்த கத்தோலிக்க திருச்சபை மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்திலும் அதிர்ச்சியிலும் ஒரு கரமான இதயத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி திரு ஜோ அருண்.